அதிமுக தான் மிகப்பெரிய துரோகியம். என்ன துரோகம் பண்ணாங்கன்னு புரியலை. அப்புறம் அவங்களே அதுக்கு பதில் சொல்கிறாங்க, மிகப்பெரிய துரோகியம். பாஜக தான் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணுறாங்களாம். ஆனால் அப்படிப்பட்ட துரோகம் பண்ண பாஜக கூட கூட்டணி சேர மாட்டேன்னு சொல்லிட்டு போய் மறுபடியும் கூட்டணி சேர்ந்துட்டாங்களாம் அதிமுக. அதனால் அதிமுகவும் துரோகியம். இன்னைக்கு கூட்டணியிலே அவர்களோடு யார் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறார்கள், பாஜக நாங்கள் அவங்களோட கூட்டணியே வச்சுக்க மாட்டோம்னு யார் சொன்னாங்களோ அதே அதிமுக இன்று பாஜகவோடு கூட்டணியிலே சேர்ந்திருக்கிறது. இப்போ அதிமுக மிகப்பெரிய துரோகி, இது பாஜக தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்கிறதுன்னு சொல்கிறீங்களே, டெல்லியில் போய் நீங்கள் பண்ணுற வேலைகளை பூரா ஒன்றுன்னா இப்போ மக்கள்கிட்ட சொல்லவா? அமித்ஷா கிட்ட இருந்துக்கிட்டு என்னென்ன பஞ்சாயத்து பண்ணி எப்படி பணம் சம்பாதிக்கிறங்கிற கதையெல்லாம் ஆதாரத்தோடு சொல்லவா? டெல்லியே நாடு. அதிமுக பாஜக தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்வது உண்மையானால் நீங்கள் எப்படி பாஜகவோட ரகசிய உறவு வச்சுக்கிட்டு அமித்ஷாட்ட பல ரெக்கமெண்டேஷனுக்கு போய் சாதித்து கொண்டிருக்கிறீர்கள்? துரோகிகளுடன் கை கோர்க்கலாமா நீங்கள்? அப்போ நீங்களும் துரோகி தானே. நீங்கள் மற்றவங்களை விட நீங்கள் மிகப்பெரிய துரோகி. காரணம், உங்களுடைய கணவரையும் உங்களுடைய மகனையும் இந்திய சிட்டிசனே வேணாம், இந்திய குடியுரிமையே வேணான்னு தூக்கி அடிச்சுட்டு சிங்கப்பூர் குடியுரிமை வாங்கியிருக்கீங்க. அப்போது நீங்கள் உங்களை விட நீங்கள் இந்த இந்திய நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு கணவனுக்கும் மகனுக்கும் வேறு நாட்டின் குடியுரிமை வாங்கிய உங்களை போன்ற துரோகி யார் இருப்பா? நீங்கள்லாம் துரோகத்தை பற்றி பேசலாமா? அதிமுக பாஜகவோட கூட்டணி சேரமாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி சேர்ந்துட்டாங்களாம். அதனால் அவங்க மிகப்பெரிய துரோகியாம். உங்கள் அப்பா கதையாக கேளுங்க. உங்கள் அப்பா என்ன பண்ணார்? மிசாவை ஏவி விடும் பிசாசைன்னு இந்திராவை சொல்லிவிட்டு உடனே அவங்க காலில் விழுந்து நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு கூட்டணி சேரமாட்டேன்னு கடைசி நேரத்தில் கூட்டணி சேர்ந்தார். அது துரோகமாக உங்களுக்கு தெரியவில்லையா? ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் உங்கள் அப்பா கருணாநிதிக்கு சம்பந்தம் இருக்கிறது என்று ஜெயின் கமிஷன் சொன்னாங்க. உங்களை உடனடியாக கூட்டணியிலிருந்து வெளியேற்றுங்கன்னு சொல்லி காங்கிரஸ் இல்லைன்னா ஆட்சியை கவிப்போன்னு சொல்லி உங்களை கூட்டணி விட்டு வெளியில் வச்சாங்க. வெக்கம் இல்லாமல் அதே காங்கிரஸோடைய போய் திரும்ப நீங்கள் கூட்டணி சேர்ந்தீங்களே, அப்போ நீங்கள் துரோகி இல்லையா?